அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேவிஸ் கதைக்கிறேன். இன்று நான் சென் ஸ்டாஸ்லேயே ஒரு அழகான கொண்டோவை காட்டப் போகின்றேன். இது வந்து 2 பெட்ரூம் கொண்டோ. ஆர்த சோபே இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. முன்னுக்கு அந்த அரீனா எல்லாம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் அரீனா. இது இந்த டோட்டல் யூனிட் இந்த கொண்டோவில் 9 யூனிட் இருக்குது. இந்த கொண்டோவுக்கு வந்து நம்பர் 4 அப்பார்ட்மெண்ட். இது தனி செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் நம்பர் 4லேயே தனி டோர் இருக்குது, அதால் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த 2 பெட்ரூம் கொண்டோ போகலாம். 2 பால்கனி இருக்குது. 1 பால்கனி வந்து இந்த லிவிங் ரூமில் இருந்து வெளியே வர்றது, அதில் பாபிக்யூ எல்லாம் போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சேர் போட்டு நீங்கள் இருக்கலாம். பாபிக்யூ யூஸ் பண்ணணும்னால் யூஸ் பண்ணலாம். மற்ற பால்கனி இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு எந்த வெளியில் போய்க்கு இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸில் உள்ள அந்த கொரிடோர். அதுக்குள்ளே நீங்கள் அந்த அதுகள் போடுறதுக்குரிய அந்த ஸ்பேஸ் இருக்குது. இதில் பெரிய 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 க்ளோசெட் இருக்குது. அந்த மிரர் க்ளோசெட் இருக்குது. இதில் விண்டர் ஜாக்கெட்டுகள் கொழுவலாம், ஷூக்கள் வைக்கலாம். நாங்கள் இப்போ வந்து லிவிங் ஏரியாவுக்கு போகிறோம். இந்த லிவிங் ஏரியாவில் வந்து இங்கே போல் மவுண்டட் ஏர் கண்டிஷனிங் இருக்குது. ஒரு ரீசனபிளி குட் சைஸ் லிவிங் ஏரியா. அது ஒரு ஓப்பன் கன்செப்ட் கிச்சன் இருக்குது. அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் டைனிங் ஏரியா இருக்குது. டைனிங் ஏரியாவோட அந்த ஸ்பேசியோ டோர் இருக்குது. அந்த ஸ்பேசியோ டோரத்தில் வந்து நீங்கள் பால்கனிக்கு போகலாம். இது வந்து சென் ஸ்டாஸ்ன்ற ஒரு பிரைம் செக்டரில் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்தில் தான். ஆர்த சோவையில் பஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்குது பக்கத்தில். அது சேம் ஸ்ட்ரீட்லேயே. இதான் அந்த பால்கனி. லிவிங் ரூம்லேருந்து வெளியே இந்த பேசி டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போகலாம். அதில் போய் பாபிக்கு போடலாம். அந்த உங்களுக்கு இந்த சேர் போட்டு டேபிள் போட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஸ்பேசியஸ், ஒரு ரீசனபிள் சைஸான பால்கனி தான். லிவிங் ஏரியாவில் கேஸ் ஃபயர் பிளேஸும் இருக்குது. கொரிடோரில் போகும் பொழுது அங்கால 2 பெட்ரூம், ஃபுல் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் வந்து கம்ப்ளீட் ஷவர், பாத்தோட ரீசனபிள் சைஸ் இருக்குது. உள்ள ஒரு ஸ்மால் க்ளோசெட்டும் இருக்குது. அந்த டவல்ஸுகளை நீங்கள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த லிவிங் ஏரியா பார்க்குறீங்க. இங்கே கிச்சனு, சென் ஸ்டாஸ் ஏரியா விரும்புகிற ஆக்களுக்கு இது ஒரு ரீசனபிளி ஒரு நைஸ் கொண்டோ. 2004 பில் பண்ணது. கொண்டோ ஃபீஸும் வந்து 225 தான் பெர் மந்த். செப்பரேட் இந்த லோன்ட்ரி ஏரியா தனியாக இருக்குது. வாஷிங் மிஷின் டயர் வந்து போட்டு தனியாக லோன்ட்ரி ஏரியா இருக்குது. அதுக்குள்ள அந்த சென்ட்ரல் வேக்யூம் கிளீனர் என்ற அக்சசரிஸ் எல்லாம் இருக்குது. இதுமாதிரி நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க. இந்த கொண்டோவில் 3 பக்கமே விண்டோ இருக்குது. முன்னுக்கு சைட்டில் பின்னுக்கு இருக்குது. சைட்லையும் பின்னுக்கும் இந்த பேசியோ டோர் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமுக்காலையும் ஒரு பெரிய பேசியோ டோர் இருக்குது. இதை வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ள இருந்து ஒரு பால்கனி போகலாம். இந்த பால்கனி வந்து பார்க்க பேக் ஜாட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்குள்ள ஒரு க்ளோசெட் இருக்குது. ஒரு ரீசனபிளி குட் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம். ஒரு கார் பார்க்கிங் இருக்குது பேக் ஜாட்டில். இன்க்ளூட் ஆகிறது இந்த கொண்டோட. அதோட ஒரு செப்பரேட் லோக்கர் ஏரியாவும் வருது. லோக்கர் செப்பரேட்டாக பேக் ஜாட்டில் இருக்குது. அந்த லோக்கரும் இதில் இன்க்ளூட்டாக வருது. ப்ரைஸ் 369. செகண்ட் பெட்ரூமை பார்க்குறீங்க. ஆக்குபென்சி வந்து ஃப்ளெக்சிபிளானது, நெகோஷியேட் பண்ணலாம். இந்த கொண்டை பிடிச்சி இதை நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு ஒரு விசிட் வேணும்னு சொன்னால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்ல எடுத்து உங்களுக்கு அந்த விசிட்டை தந்ததாக இந்த கொண்டோவை காட்டி உங்களுக்கு என்னமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அல்ல இது மாதிரி வேறு சிமிலர் கொண்டோக்கள் நீங்கள் பார்க்கணும், லவால்லையோ வெஸ்டர்லேண்ட்லையோ இல்லை சென் ஸ்டாஸ் இந்த ஏரியாவில் பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொண்டோவை காட்டலாம். இது கொண்டு வந்ததை விட ஒரு டவுன் ஹவுஸ் ஸ்டெப்ல இருக்குது. ஆனால் 9 யூனிட் இருக்குது. என்றால்
ஒரு செப்பரேட் என்ட்ரன்ஸ் இதுக்கு இருக்குது. இப்போ பிக் கொண்டோக்களுக்கு ஒரு ஒரு என்ட்ரன்ஸோட போய் மல்டிபிள் யூனிட் அதுக்குள்ளே இருக்கு.